தமிழகத்துல ஒரு புதிய கோவில், அதுவும் கருங்கல் கோவில். எனக்கு முதல்ல இதை கேட்கும் பொழுதே ஒரு ஆச்சரியமா இருந்தது. கோவில் கட்டுறது அப்படின்னா இப்ப எல்லாருமே ஆன்மீகத்துல இருக்கவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய இறுதி நிலையா என்ன பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவில் கட்டணும் அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா நீங்க அதுலயும் ஒரு ஸ்டெப் மேல கருங்கல் கோவில் கட்டணும் அப்படின்னு சொன்னீங்க. ஏன் கருங்கல் கோவில்? நீங்க சொன்ன விஷயம் ரொம்ப நல்ல விஷயம். இது கோவில் கிடையாது முதல்ல. அதை நம்ம அப்படி டேர்ம் பண்றோம். இது ஒரு சக்தி மையம். இங்க பூஜை இதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் தன்னை அறிதலுக்கான இடமா தான் இதை உருவாக்குறோம். அப்படி உருவாக்கும் போது இயற்கைக்கான தொடர்பு நமக்கு நிறைய இருக்கணும். இப்போ நீங்க என்ன மாதிரி ஒரு பொருளை யூஸ் பண்ணி ஒரு இடத்த கொண்டு வந்தாலும் இயற்கைக்கான சக்தி அங்க நிலைச்சு நிற்கணும். அதுதான் நம்மளோட முதல் பயன். அப்போதான் நம்மளை அங்கே உணரக்கூடிய இடத்துல இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள்ல இருந்து இது வரைக்கும் வழி வழியாக வந்தவங்க நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி கல்கள்லாம். இப்போ கல்கள்லேயே நிறைய வகைகள் இருக்கு. ஆண்கள் இருக்கு, பெண்கள் இருக்கு, நியூட்ரல், அலிக்கல், இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்கு. அப்போ இந்த கோவில் நம்ம கட்டுறதுக்கு நம்ம செலக்ட் பண்ற கல்கள் இருக்கு இல்லையா, அது ஒரு முக்கியமான பங்கை இங்கே வகிக்குது. ஸோ அந்த ஒரு பேட்டர்னில் தான் இதை நம்ம உருவாக்குறோம். இப்போ இதை உருவாக்குறோம் அப்படின்னா நம்ம ஒரு பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்ஜினியரிங்கை ஃபாலோ பண்ணியோ அப்படியெல்லாம் பண்ணுறது கிடையாது. இது நமக்கு சில பேரால் கைட் பண்ணப்படுது. சில குருமார்கள், சில சித்தர்களோட வழியில் நம்ம வர்றதுனால அவங்க எப்படி நம்மளை கைட் பண்ணாங்களோ அந்த மாதிரி தான் இந்த கோவில் உருவாக்கப்படுது. ஸோ இந்த கற்களுக்கான மெயின் ரீசன் இதுதான்.